வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு சாதாரண ஹாஸ்டல் ரூம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு உலகத்தையே ஆட்டி படைக்கிற கூகுளோட பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சியை தான் இந்த விளக்க பகுதியில நாம அலச போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? லாரி பேஜ், சர்ஜி பிரின் இந்த ரெண்டு பேரும் ஆரம்பத்துல உருவாக்குன ஒரு சிம்பிளான மிஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆனா ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க, கூகுளோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு புது தொழில்நுட்பத்திலையும் இந்த ஒரு வரிதான் ஆழமான அடித்தளமா இருந்துட்டு வருது. அது என்னைக்குமே மாறவே இல்ல. இந்த அசுர வளர்ச்சியை முழுசா புரிஞ்சுக்க அவங்க வரலாற்ற 5 முக்கியமான காலகட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். தேடலின் கெட்டமைப்பு, மொபைல் உலகத்துல அவங்க சாம்ராஜ்யம், ஏஐல அவங்க ஈற்றின மாபெரும் வெற்றி, 2025க்கான ஏஐ பிசினஸ் ட்ரெண்ட்ஸ், அப்புறம் கடைசியா குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது எல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல தேடலின் கட்டமைப்பு. ஆரம்ப காலத்துல தாறுமாறா கிடந்த இன்டர்நெட் உலகத்தை எப்படி அவங்க ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாப்போம். ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டில ஒரு சாதாரண ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுது எவ்வளவு வேகமா ஒரு மாபெரும் கமர்ஷியல் கம்பெனியா மாறுச்சுன்னு பாருங்க. வெறும் லெகோ செங்கற்களால உருவாக்கப்பட்ட அவங்களோட அந்த முதல் சர்வர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே அது ஒரு வரலாற்று சிறப்பு தானே. இதுல நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஜாவால எழுதப்பட்ட இந்த பேஜ் ரேங்க் அல்காரிதம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இணையத்தை யூஸ் பண்றவங்க எந்தெந்த பக்கங்களை கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப துல்லியமா கணக்கிடுச்சு. அந்த காலத்துல இருந்த இன்டர்நெட் குழப்பங்களுக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி தீர்வு கண்டுச்சு. இதுதான் அவங்க வெற்றிக்கு முதல் விதை. சரி, கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஸ்மார்ட் போன் உலகத்தை அவங்க எப்படி கட்டமைச்சாங்கன்னு இரண்டாவது பகுதியில பாப்போம். 2005ல கூகுள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியை வாங்கினாங்க. அதோட பேரு ஆண்ட்ராய்டு. விலை வெறும் $50 மில்லியன் தான். அப்போ இது பெருசா யாருக்கும் தெரியல. ஆனா பின்னாடி ஒட்டுமொத்த மொபைல் உலகத்தையே தலைகீழா மாத்தி போட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. ஆண்ட்ராய்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டமா வச்சதுதான் கூகுளோட மிகப்பெரிய ராஜதந்திரம். இதனால உலகத்துல இருக்கிற அத்தனை மொபைல் கம்பெனிகளும் இதை நோக்கி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம சர்ச், ஜிமெயில், மேப்ஸ் மாதிரி தங்களோட அதிக லாபம் தரக்கூடிய சர்வீஸ்களை யூசர்ஸ் கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கவும் இது ஒரு பிரம்மாண்டமான ஆயுதமா மாறிச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க 3 பில்லியனுக்கும் அதிகமான டிவைஸ்களை ஆண்ட்ராய்டு தான் இயக்குது. அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அவங்களுக்கு சில சவால்களும் இருக்கதான் செய்யுது. குறிப்பா ஏகப்பட்ட வெர்ஷன்கள் இருக்கிறதால அப்டேட்ஸ் கொடுக்கறதுல வர்ற சிக்கல்கள், அப்புறம் 2016ல யூரோப்பியன் யூனியன் கூகுளோட ஆதிக்கத்துக்கு எதிராக எழுப்புன ஏகபோக உரிமை புகார்கள், இதெல்லாமும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து 3வது பகுதி. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் முத்தாய்ப்பா அமைஞ்ச ஏஐ மூலமா அவங்க ஈட்டின மாபெரும் வருவாய் வெற்றி. குறிப்பா ஏப்ரல் 2026ல வெளியான அவங்களோட பிரம்மாண்டமான வருவாய் அறிக்கைகளை கொஞ்சம் அலசுவோம். ஒரு நிமிஷம் இந்த டேட்டாவை பாருங்க. அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஜாம்பவான்களையே கூகுள் கிளவுட் எப்படி அசால்ட்டா முந்திடுச்சுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். உலகெங்கும் ஏஐ கம்ப்யூட்டிங்கான தேவை எகிரினதால கூகுள் கிளவுட் அசாதாரணமா 63% வளர்ச்சியை பதிவு செஞ்சு $20 பில்லியன் வருவாயை ஈட்டியிருக்கு. சும்மா இல்லங்க, $460 பில்லியன். இது கூகுள் கிளவுட் கையில இருக்கிற ஆர்டர்ஸோட நிலுவைத் தொகை. போன குவார்ட்டரை விட இது கிட்டத்தட்ட டபுள். ஏஐக்காக அவங்க தனியா செலவு பண்ற முதலீடுகள் எல்லாம் இப்போ உண்மையான வருமானமா மாறிட்டு வருதுங்கிறதுக்கு இந்த நம்பரே ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த வருவாய் அறிக்கை போற கவனிச்சிங்கன்னா பங்குச்சந்தையில ஆல்பபெட்டோட உண்மையான லாபத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஆனா அதே நேரத்துல மெட்டா நிறுவனம் தங்களோட வரலாற்றிலே முதல் முறையா 125 $145 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னா அதுல இருந்து எப்படி லாபம் எடுக்க போறோம்னு ஒரு தெளிவான பிளான் அவங்க கிட்ட இல்ல. அதனால மார்க்கெட் அதை ரொம்பவே நெகட்டிவா தான் பாத்துச்சு. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். இந்த பிரம்மாண்டமான ஹார்ட்வேர் முதலீடுகள் பத்தியெல்லாம் பேசிட்டோம். ஆனா இந்த அசுரத்தனமான கம்ப்யூட்டிங் பவரை வச்சு இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? கூகுள் கிளவுட் ஒரு சூப்பரான கணிப்பை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் கம்பெனிகள் எப்படி இயங்க போகுதுங்கிறத இந்த 5 விஷயங்கள் தான் தீர்மானிக்க போகுது. வெறும் டெக்ஸ்டா தேடின காலம் மலையேறி குரல், படம்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மல்டி மாடல் ஏஐல ஆரம்பிச்சு மனிதர்களுக்காகவே வேலை செய்யற ஆட்டோனோமஸ் ஏஐ ஏஜென்ட்டுகள் வரைக்கும் பிசினஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. ஆனா இங்க நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பாதுகாப்பு. ஒரு பக்கம் கம்பெனிகள் டீப்ஃபேக்களை கண்டுபிடிக்கவும் தங்களை பாதுகாத்துக்கவும் ஏஐ மாடல்களை யூஸ் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹேக்கர்ஸும் சைபர் அட்டாக் பண்றதுக்கு அதே ஏஐயை தான் யூஸ் பண்றாங்க. ஆக மொத்தம் இணைய பாதுகாப்புல இப்போ இது ஒரு நிஜமான ஆயுத போட்டியாவே மாறிடுச்சு.
இப்போ நம்ம விளக்கப் பகுதியோட கடைசி அதாவது 5வது எல்லைக்கு வந்தாச்சு. தகவல்களை 0, 1ன்னு டிஜிட்டலா முறைப்படுத்தின காலமெல்லாம் தாண்டி அணுக்களோட பௌதீகவியலை வச்சு இயங்குற குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகத்துக்குள்ள நுழைவோம். கூகுளோட இந்த லேட்டஸ்ட் வில்லோச்சிப்பை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது சமீபத்துல குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மைல்கல்ல எட்டியிருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம சாதாரண சூப்பர் கம்ப்யூட்டர்களால கூட பல வருஷங்கள் எடுத்துக்கிற மிகச்சுக்கலான கணக்குகளை இந்த வில்லோச்சிப் ரொம்ப அசால்ட்டா நிமிஷத்துல முடிச்சிடும். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். அது மட்டும் இல்லாம குவாண்டம் எக்கோஸ் அப்படிங்கிற ஒரு அல்காரிதத்தை ரன் பண்றதுக்காக இந்த வில்லோச்சிப் 1, 2 இல்லங்க, முழுசா 1 ட்ரில்லியன் அளவீடுகளை செஞ்சு முடிச்சிருக்கு. அதாவது 1,00,000 கோடி கால்குலேஷன்ஸ். குவாண்டம் வரலாற்றிலேயே இது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத சாதனை. பிழைகளே இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கான அவங்களோட நீண்ட பயணத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. நினைச்சு பார்க்கவே முடியாத பல பெரிய இன்ஜினியரிங் சவால்கள் அவங்க ஒவ்வொரு படியா அடிச்சு நொறுக்கிட்டு வர்றது உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. சோ இப்ப சொல்லுங்க, சும்மா இன்டர்நெட்ல தகவல்களை தேடுறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு அணுக்களோட செயல்பாடுகளையே கணக்கிடுற அளவுக்கு அவங்க விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. லெகோ செங்கற்களால் செஞ்ச அந்த முதல் சர்வர்ல இருந்து குவாண்டம் பிசிக்ஸ் வரைக்குமான இந்த நெடிய பயணத்தை பார்க்கும்போது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.